தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். பரிசுத்த தொழுகையில் பங்கேற்றிருக்கின்ற அனைவரோடும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக காத்திருப்பேன். நானோ உமது பேரருளால் உமது இல்லத்திற்குள் சென்று இறை அச்சத்துடன் உம்மை பணிந்து கொள்ளுவேன். ஜெபம் செய்வோம். தம்மை தொழுது கொள்ளும்படியாக பரிசுத்த தொழுகை நேரத்தை வாழ்விலே அமைத்து தருகின்ற பரிசுத்தமுள்ளே நல்ல பிதாவே, இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலே அனைவரும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவரை மைமைப்படுத்தவும், தம்முடைய கருத்தில் இந்த நிறைவான வாழ்வினை அதனூடாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் அல்புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கேற்கின்ற எல்லாரையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து புது பலனையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனைவருக்கு அருள்பெறும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவருக்கு மகிமையாக அமையவும் தம்முடைய மகிமையினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி தரவும்
ஆண்டுடைய மகிமையினால் நிறைத்து கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த தொழுகை முழுவதிலும் ஆண்டுடைய நிறைவான வழிநிறுத்தல் நிறைவாக தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடி ஆண்டவரை மையப்படுத்தும் போதும், தம்முடைய சமூகத்தை மன்றாடும் போதும், தம்முடைய வார்த்தைகளை தாங்கள் சிந்திப்பதன் மூலமாக வாழ்க்கை பலப்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொழுகை பொறுப்படுத்திக் கொள்ளும் முடிகிற நேர வரையிலும் ஆவியானுடைய நிறைவான பிரசன்னம் அனைவரோடு நிறைவாக தங்கியிருக்கு. இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஞான பாடல் 22 பாடுவோம். ஞான பாடல் 22. இக்கட்டை மா அன்பாக நீர் போன ராவில் விலக்கினதற்காக துதிப்பேன் கர்த்தரே. இந்த நாள் வரைக்கும் நான் செய்த தீமைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் மன்னிப்பை அருளும். ஞான பாடல் 22 அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 34வது சங்கீதத்தை சேர்ந்து படிப்போம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபிஷேகிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தோடு தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணு. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 45வது வசனமுடைய படிக்க கேளுங்கள். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 45வது வசனம் முடிய. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா
என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புற ஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ வைத்து கொண்டிருக்கிறவரே, வாழும் கடவுளே, கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்தியவரே, திரித்துவ கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா, இவ்வேளைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். பணிவோடு அப்பாவின் திருமுகத்தை பார்த்து கிறிஸ்துவில் நாங்கள் பணிவோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய ஒவ்வொரு மக்களையும் கடவுள் அறிகிறீர். உம்முடைய பார்வைக்கு எவருமே மறைவாக இல்லை. ஒவ்வொரு பேரின் மனநிலையையும் கடவுள் அறிகிறீர். துக்கத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அறிகிறீர். கவலை கண்ணீரோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அறிகிறீர். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று கதறுகிறவர்களை கர்த்தர் அறிகிறீர். ஆதரவற்றவனாய் இருக்கிறேனே என்று இதய குமுறலோடு இருக்கிறவர்களை இறைவா நீர் அறிகிறீர். என்னுடைய தேவை சந்திக்கப்படாதா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அறிகிறீர். என்னுடைய நோய் குணமாகாதா
என் பிள்ளையினுடைய நோய் நாள்பட்ட நோய் குணமாகாதா? என்னுடைய நோய், கணவருடைய நோய், அம்மா அப்பா உடன்பிறப்புகள் அன்பு நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்கு இருக்கிற நாள்பட்ட நோய் நீங்காதா என்கிற கேள்விக்குறிகளோடு இதயம் உடைந்து நிற்கிற இந்த தேசத்தின் மக்களையும் உலகளவில் இருக்கிற எல்லா மக்களையும் கடவுள் தெளிவாக பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சமயங்களையும் தாண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலையை தார். விடுதலைகளுக்கு பாவங்கள் தடையாக இருப்பின் மேலும் தூயாவியர் உணர்த்தும்படிக்கு கேட்கிறோம். மீட்பை சொந்தமாக்கி கொள்ளட்டும், மீட்பரை சொந்தமாக்கி கொள்ளட்டும், மீட்பின் பாதையை அவர்கள் காணட்டும், விண்ணரசின் மக்களாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே நிற்க முடியவில்லையே, சமூகத்தினுடைய விளிம்பில் கிடக்கிற என்னை தூக்குவார் இல்லையே என்கிற குரல்கள் ஒலிக்கின்ற நிலையிலே காணப்படுகிற மக்கள், உரிமை இழந்தவர்களாய் காணப்படுகிற மக்கள் எத்தனையோ இந்த தேசத்தில் இருக்கும்போது கடவுளே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுளே நீர் தேற்றுவீராக. இந்த காலத்திலே பெற்றோரை இழந்து தவிக்கின்ற ஆண்டவரே சிறார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாவலராயிரும், பக்கத்துணையாயிரும். உம்முடைய பார்வையில் இருக்கட்டும், உம்முடைய பார்வையில் இருக்கட்டும். அது மட்டும் போதும் ஆண்டவர். உம் பார்வையில் இருக்கும்போது உம் கனிவான பார்வையினால் அவர்கள் வளர்வார்கள், வாழ்வார்கள் என்பதை அறிகிறோம். அந்த அனுபவங்களை கடவுளே நீர் தந்தருளுமாறு உம் திருமுகத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். அன்பு கடவுளே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தடைப்பட்டிருக்கிறதை கடவுள் காண்கிறேன். இதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகள் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவைகளை உள்ளடக்கி நிற்கின்ற திருமறை என்ன சொல்லுகிறது என்பதை உலகின் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளட்டும். நம்முடைய வருகை சமீபமாய் இருப்பதனாலே ஆயத்தப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஊழியக்காரர்களை கடவுளே நீர் மேலும் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே வல்லமையோடு உம் சிலுவையை சுமந்து நிற்கிற அநேகர் எழும்பட்டும் அப்பா. உம் பாடுகளிலே பங்கு பெறுகிறவர்கள் அநேகர் எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள கடவுளே, அவைகளினுடைய மதிப்பினை நீர் தெளிவுபடுத்துவதை அவர்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், மாவட்டத்திலும், கிராமங்களிலும், மலைகளிலும் ஆண்டவரே உம்முடைய தூய பெயர் மாட்சிமைப்படட்டும். கடவுள் தருகிற சந்தோஷம் இந்த தேசத்தில் நிறைவாக இருக்கட்டும். கடவுளுடைய நீதி நியாயம் இந்த தேசத்தை செழிப்பாக்கட்டும். குறிப்பாக தமிழக அரசிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
முதலமைச்சர், ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொரு அதிகாரிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீதி, நியாயம், அவற்றின் பிறப்பிடம், அவைகள் ஊறுகின்ற இடம் எது என்பதை, எந்த இடம் எங்கிருந்து வருகிறது என்பதை சரியாய் புரிந்து அந்த நீதியால் நிறைந்து இந்த சமூகத்தில் ஆண்டவரே நல்ல நீதியான நீரோடைகளாய் எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகளும் செயல்பட கடவுள் உதவி செய்ய கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் தம் அருளால் காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சென்ற வியாழக்கிழமையிலே இவ்வுலக ஓட்டத்தை ஆண்டவரே முடித்த அந்த பிள்ளையனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தில் உம்முடைய சமாதானத்தை, ஆண்டவரே உம் அமைதியையும் கடவுளே நீர் தரும்படிக்கு கேட்கிறோம். பரிசுத்தாவியானுடைய பலத்தை தந்தை, தாய், உடன்பிறப்பு எல்லோருக்கும் கர்த்தர் தார். அந்த குடும்பம் உம்முடைய அமைதியினை பெறட்டும். கொந்தளிக்கின்ற உள்ளங்கள் உம்முடைய ஆற்றலாலே அமைதி பெறட்டும். ஆண்டவர் வாழ்கிறார் என்பதற்கு சாட்சியாய் அந்த குடும்பம் நிற்பதற்கு கடவுள் அருள்த்தார். இழப்புகளை சந்தித்திருக்கிற ஆண்டவரே, இந்த வாரத்தில் இழப்புகளை சந்தித்திருக்கிற எல்லா குடும்பங்கள் உம்முடைய அமைதியை தார். இந்த திருச்சபை ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு சிறந்த வழிகாட்டியாய், பரலோகத்தின் வழிகாட்டியாய் நிற்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. எங்களில் எந்த தப்பிதங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே நீர் தருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு கேட்கிறோம் தந்தையே, ஆமென். ஆதாயம் செய்து தேவனும் நஷ்டப்பட்டார். உலகை ஆதாயம் செய்து தேவனும் நஷ்டப்பட்டார். மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு?
என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலையங்கம் சீடத்துவத்தின் மதிப்பு என்பதாகும். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம் தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 43வது வசனம். தூய மார்க்கு 10வது அதிகாரம் 43வது வசனம். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் என்பதே. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் என்பதே. பில்லி கிரஹாம் என்கிற ஆண்டவருடைய பணியாளரை குறித்து உலக அளவிலே தெரியும். அந்த அளவிற்கு வல்லமையோடு மிகுந்த அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்தவர். அவர் சீடத்துவத்திற்கு தருகின்ற ஒரு விளக்கம், சீடர்கள் என்பவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் பின்தொடர வேண்டியவர்கள், ஆவி ஆத்தும சரீரத்தில் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டியவர்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு நாள் பல நாள் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிப்போடு பின்தொடர வேண்டியவர்கள் சீடர்கள். ஆவி ஆத்தும சரீரத்தில் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டியவர்கள் என்கிறார். இத்தகைய மதிப்புமிக்க சீடத்துவத்தை பணம், பதவி, பட்டம் என்பவற்றை மையப்படுத்தி புரிந்து கொள்வதற்கு ஆரம்பித்ததை திருமறையிலே நாம் படிக்க முடிகிறது. மதிப்புமிக்க சீடத்துவத்தை மதிப்பற்ற கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பார்வையுடையவர்கள் சிலர் இருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் எருசலேமில் தாம் படப்போகிற பாடுகளை குறித்து பகிர்ந்து கொண்டார். பாடுகளை குறித்து பகிர்ந்து கொண்டார். அந்த பாடுகளில் சிறப்பு மதிப்பு இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதை குறித்து சீடர்களுக்கு இயேசுநாதர் விளக்கி காட்டினார். இச்சூழலில் இயேசுவிடம் உலகம் சார்ந்த மதிப்பீட்டை கேட்கின்றார்கள். யாக்கோபும் யோவானும். இயேசுநாதர் அவர்களுக்கு உண்மை எதுவோ அந்த உண்மையை கற்றுக் கொடுத்தார். உலகம் சார்ந்த மதிப்பீடை கேட்ட அந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இயேசுநாதர் உண்மையை
கற்றுக் கொடுத்தார். சீடத்துவம் உயர்வானது, அது மதிப்புமிக்கது என்பதை நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி தானியேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 23, 2 கொரிந்தியர் 6 1-10, தூய மார்க்கு 10:35 45 இந்த பகுதிகளுக்குள்ளிருந்து சில உண்மைகளை நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். முதலாவது, நாம் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டின் பகுதி சார்ந்து படித்த போது பார்வையில் பட்ட ஒன்று, தளரா மனநிலை சீடத்துவத்தின் மதிப்பீடாக இருக்கிறது. தளரா மனநிலை சீடத்துவத்தின் மதிப்பீடாக இருக்கிறது. தானியேலின் வாழ்வில் வந்த ஒரு இருள் போன்ற சூழல், ஒரு வேதனையான சூழல், ஒரு பெரிய ஆபத்தான சூழல். சிங்க கெபிக்குள்ளே ஒருவரை போட்டால் அந்த சிங்கம் என்ன செய்யும் என்று நமக்கு தெரியும். அந்த சிங்க கெபிக்குள்ளே பொறாமை நிமித்தமாய் இந்த தானியேல் போடப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டதை நாம் படிக்கிறோம். இங்கே குறிப்பாக இந்த தலையங்கம் சார்ந்து நாம் பார்க்கும்போது, கடவுளின் பணியாள் ஒரு சீடன் அல்லது ஒரு சீஷி என்று சொல்லும்போது எத்தகைய உண்மைகளை வாழ்வில் உள்ளடக்கி நிற்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தானியேல் இங்கே இருக்கிறார். ஒரு உயர் அதிகாரியாக பணிப்பொறுப்பேற்ற நிலையில பொறாமையின் ஆவிகள் அம்பு போல் எய்யப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே உந்தித் தள்ளப்பட்டார் சிங்கக்கபிக்குள்ளே. ஆனால் தானியேல் என்ன சொல்லுகிறார்? நான் கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவன். அதாவது செய்யக்கூடியவைகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது, செய்யக்கூடாதவைகளும் இருக்கிறது. செய்யக்கூடாதவைகளை அவர் செய்யவில்லை என்பதில் குற்றமற்றவராக இருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவர் என்று சொல்லும்போது, கடவுள் சொல்லியிருப்பதை அவர் மீறி செல்லவில்லை என்பதிலே குற்றமற்றவராய் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. மேலும் பார்க்கும்போது அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அந்த அனுபவத்தினை வாழ்விலே சரியாய் கொண்டிருந்தார். குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தினமும் 3 முறை ஆண்டவரோடு மனந்திறந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை உடையவர். அப்படி என்றால் கடவுளுக்கும் இந்த தானியேலுக்கும் இடையே ஆழமான உறவு, உறுதிப்பாடு இருந்தது. கடவுள் ஆற்றல் உள்ளவர், ஆகவே அஞ்சாமல் இருக்கிறார். கடவுள் ஆற்றல் உள்ளவர் என்பதை வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் காண்கிறார். ராஜாவிடம் சொல்லுகிறார், உமக்கு முன்பாக நீதி கேடு நான் செய்ததில்லை.
அந்த உண்மையை சொல்லுகிறார். உமக்கு முன்பாக நான் நீதிகேடே செய்ததில்லை, எந்த அநீதியும் நான் இழைத்ததில்லை. அவ்வளவு தன்னுடைய பணியில ஒரு உத்தமராக நீதி எதுவோ அதை செய்தவராக இருந்தார். அருமையானவர்களே, அவர்களே ஒரு விசேஷித்த ஆவியும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். இந்த ராஜா கொடுக்கிற சாட்சி என்ன? இந்த தானியேலை குறித்து இந்த ராஜா கொடுக்கிற சாட்சி, தானியேல் கடவுள் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கடவுள் பேரில் விசுவாசத்தோடு இருந்தபடியால் சிங்கங்கள் புசிப்பதற்கு கடவுள் ஒப்பு கொடுக்கவில்லை. சிங்கக்கவிக்குள்ளும் சிங்கத்தை விட சிங்கத்தையே படைத்த அந்த திரித்துவ கடவுள் இருந்தார். அவருடைய விசுவாசம் அந்த அளவிற்கு இருந்தது. அதனுடைய மேன்மையை கண்டார். உண்மைகளை கற்றிருக்கிறார். தவறு ஏது என்பதை சரியாய் அறிந்திருந்தார். நல்லது கெட்டதை அறிந்திருந்தார். செய்ய கூடாதவைகள், செய்ய வேண்டியவைகள், நீதி எது அநீதி எது என்பவைகளை எல்லாம் ஆண்டவரோடு இருந்து கற்றிருக்கிறார். கற்று விசுவாசத்தில் நின்றிருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே அவர் அந்த இரவு முழுவதும் இருந்த போதும், பொறாமை என்கிற அம்புகள் எய்து கொண்டிருந்த போதும், தளரா மனநிலையில இந்த தாவீது இருந்தது உண்மையான ஒரு சீடத்துவத்தின் மதிப்பாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் இந்த உண்மைகளை எல்லாம் உள்ளடக்கி நிற்கிறார். இவைகளையும் தாண்டி எவ்வளவோ புனிதமானவர், நீதியால் நிறைந்திருக்கிறவர், எருசலேமில் தான் படப்போகிற பாடுகளை அவர் சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார், இந்த பாடுகள் வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மதிப்பிழப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சீடத்துவத்தின் மதிப்பு இழந்து போகிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்திலே காண். பாடுகள் மேன்மை, பெருமை, அது மதிப்புள்ளது. நீதியினால் வருகின்ற பாடுகள். உண்மையான சீடன் அந்த மனநிலையை உடையவராக இருத்தல் வேண்டும். இயேசுநாதர் இருக்கிறார். உடன் இருக்கிற அந்த பேதுரு சற்று விழுந்து போகிறதை நாம் காண்கிறோம். அதில் என்ன விளங்கிக் கொள்ள முடிகிறது என்றால், சீடத்துவத்திலே மதிப்பிழந்தால் பேய்த்தன்மையோடு இருப்பார் என்பதுதான் அர்த்தம். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் சிந்திப்போம். சீடத்துவத்தின் மதிப்பை உடையவர்களாய் இருக்கிறோமா? சீடத்துவத்தின் மதிப்பிழந்த நிலையிலே இந்த இரண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது, வாழ்வு தரமுள்ள பாட புத்தகமாக இருக்க வேண்டும்.
முதலாவது பார்த்தோம், தானியேல் இக்கட்டான சூழலிலும் கடவுளிலே விசுவாசம் கொண்டு தளராமல் இருந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், வாழ்வு தரமுள்ள பாட புத்தகமாக இருப்பதில் சீடத்துவத்தின் மதிப்பு வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6 முதல் 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்குள்ளே இந்த உண்மைகள் இருக்கிறது. பவுலார் உடன் திருப்பணியாளர் தீமோத்தேயு தரமான பாட புத்தகங்கள் என்று நாம் சொல்ல முடியும். அவர்களை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் நாம் சொல்ல முடியும். தரமுள்ள பாட புத்தகங்கள் இவர்கள். அதாவது ஒரு நல்ல தரமான புத்தகத்தை படித்தால் நல்ல பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அதில் புத்தி சொல்லுகிற அனுபவங்கள் இருக்கும். ஞானத்திற்கு தூண்டுகின்ற தூண்டுதல்களை தரலாம். நெறிப்படுத்துகின்ற அளவிலே உண்மைகள் அதற்குள் இருக்கும். அதை படிக்க படிக்க உண்மையிலேயே இறை உறவினுடைய ஆழத்திற்குள் செல்வதற்கு அது தூண்டும். ஏனைய மக்களோடு நல் உறவு கொள்வதற்கு தூண்டும். எப்படியாயினும் அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே நாம் பார்க்கும்போது 2 புத்தகங்கள், தரமான புத்தகங்கள். பவுலார், தீமோத்தேயு. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, கிறிஸ்துவில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது தரமான பாடப்புத்தகமாய் இருப்பதனாலே, புத்தகங்களாய் இருப்பதனாலே சீடத்துவத்தின் மதிப்பு, இந்த புத்தகங்களின் மதிப்பு வெளிப்படுகிறதை நாம் கண்டு கொள்ளுகிறோம். 1வது வசனத்தை படிக்கும்போது புத்தி சொல்வதை குறித்து நாம் பார்க்க முடியும். தொடர்ச்சியாய் படிக்கும்போது காலம், நாள், அவைகளினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் இடரல் உண்டாக்காமல் இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல அனுபவம். மிகுந்த பொறுமை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை உபத்திரவங்கள் தான் வந்தாலும் நீதியை நாங்கள் தரித்திருக்கிறோம் என்று இந்த பாட புத்தகங்கள் சொல்லுகிறார்கள். எத்தகைய உபத்திரவத்திற்குள் இருந்தாலும் நீதி பாதை தவறாமல் நாங்கள் இருக்கிறோம், நீதியை தரித்திருக்கிறோம் என்று கற்றுத்தருகிறார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோம். தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தை தொடுகின்ற, சிந்திக்க தூண்டுகின்ற, பாடத்தை கற்றுத்தந்து நல்ல பாடமாயிருப்பதற்கு தூண்டுகின்ற நல்ல பாட புத்தகங்களாய் அனுபவ அளவிலே இருக்கிறதை நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் மதிப்பாயிருக்கிறது. சீடத்துவத்தின் மதிப்பு என்று சொல்லும்போது
இவர்கள் சொல்லி இருக்கிற இந்த காரியங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் காண்கிறோம். என்ன நாம் சிந்திக்கிறோம்? இந்த திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவில் நான் ஒரு நல்ல பாட புத்தகமாய் உண்மையான ஒரு சீடத்துவத்தின் மதிப்பாய் நான் இருக்கிறேன் என்று நம் உள்ளம் சொல்ல முடியுமா? இந்த சமூகத்தில் ஒரு தரமான பாட புத்தகமாய் அல்லது ஒரு சீடத்துவத்தின் மதிப்பை உடையவளாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் சொல்ல முடியும். பவுலடியார், தீமத்தேயு இவருடைய வாழ்வை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலிருந்து என்ன மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், நம்முடைய வாழ்விலிருந்து கற்று என்ன மற்றவர்கள் செய்கிறார்கள். அடிப்படையாய் சீடத்துவத்திற்கு சீடத்துவ பண்புகளை கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிற, கற்று தருகிற ஆண்டவர் நமக்குள் இருக்கிறாரா என்பதை சிந்திக்க வேண்டும். கடைசியாக தாழ்மையோடு கூடிய செயல்பாடும் சமத்துவ பார்வையும் சீடத்துவத்தின் மதிப்பு. தலைவர்களுக்கு இது அழகானது என்பதை காண்கிறோம். தளரா மனநிலை, பாடுகளின் மத்தியிலும், பாடுகள் இருந்தாலும் தரமான பாட புத்தகங்களாயிருப்பது மட்டுமல்ல, தாழ்மையோடு கூடிய செயல்பாடு, மேலும் சமத்துவ பார்வை, இவைகள் சீடத்துவத்தின் மதிப்புகளாய் இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். தூய மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து படிக்கும்போது சில உண்மைகளை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வலது மற்றும் இடது புறத்தில் அமர்ந்திருப்பதுதான் சீடத்துவத்தின் சிறப்பு, மேன்மை என்று நினைத்த யாக்கோபு யோவானிடத்திலே, இப்படி அமரும் இடமல்ல, நல்ல அணுகுமுறைகள் தான் என்கிற அளவிலே கற்றுக் கொடுக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அதை கற்றுக் கொடுக்கிறார். உலக கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்கள். அவர்கள் உலக மதிப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை எதுவோ அதை இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை தொடர்ச்சியாய் பார்க்கும்போது, பிறரை, அதாவது சீடர்கள் பிறரை அடக்கி ஆள நினைக்கின்ற அந்த சிந்தனையிலே விழுந்து விடாமல் விழிப்பாயிருக்க வேண்டியதன் அவசியத்தை இயேசுநாதர் விளக்கி காட்டினார் என்பதை காண்கிறோம். பெரியவர்களாக, முதன்மையானவர்களாக இல்லாமல் தொண்டர்களாக, பணியாளர்களாக வாழ்வதில் தான் உண்மையான சீடத்துவத்தின் மதிப்பு இருக்கிறது என்பதை காண்கிறோம். இன்றைக்கு அதிகமாய் உலகம் கவர்ந்தெழுப்பதனாலே, இந்த உலகத்திலே இருக்கும்போது அந்த கவர்ச்சிகளுக்கு உட்பட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெரியவர்கள் முதன்மை என்கிற அந்த கண்ணோட்டத்திலே விழுந்து விடுகிறார். ஆனால் அதிலே விழிப்பாய் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இயேசுநாதர் காட்டுகிறார். அவருடைய பார்வை, அவருடைய செயல் இவ்வளவு பெரியவர், ஆனால் அவர் என்ன செய்கிறார்?
சீடர்களின் கால்களை குனிந்து கழுவுகிறார். அந்த இடம் சிந்திக்க வேண்டும். இதுதான் ஒரு உயர்வான பார்வை. தாழ்மை என்பது இங்கு இருக்கிறது. தாழ்மையோடு கூடிய செயல்பாடு இருக்கிறது. கற்று கொடுத்ததோடு நிற்கவில்லை. இயேசுநாதருடைய வாழ்விலே அவைகள் வெளிப்பட்டது. இவ்வளவு பெரியவர், இன்னும் சொல்லப்போனால் அவரே படைத்தவர், உலக தோற்றத்திற்கு முன்னிருந்தவர். இப்படிப்பட்ட மிக பெரியவர் தன்னை பெரியவர் என்று சொல்லாமல் கீழ் இறங்குகிறார். குனிந்து கால்களை கழுவுகின்றார். அதற்குள் தான் அந்த உண்மை இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே பார்க்கும்போது இந்த சிந்தனைகள் தலைகீழாய் போயிருக்கிறதை காண்கிறோம். அதாவது அது ஒரு மதிப்பிழப்பின் அனுபவம் தான். ஆண்டவருடைய பார்வை, உலக பார்வையிலே பார்க்கும்போது அது ஒரு மதிப்பு. ஆனால் கடவுளின் பார்வையிலே பார்க்கும்போது அந்த பார்வை அதற்கு நேர் எதிர்மறையாயிருக்கிறதை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். அருமையானவர்களே, தலைவர்களுக்கு அழகு, சீடர்களுக்கு அழகு என்பது தாழ்மையோடு கூடிய செயல்பாடும் சமத்துவ பார்வை. தன்னை போல் பார்க்கிறார். அவர் குனிந்து கால்களை தொட்டு கழுவுகிறார் என்று சொன்னால் பேலன்ஸ் ஆகிறார்கள். ஒரு ஏற்ற தாழ்வு என்பது அங்கு இல்லை. ஒரு சமத்துவ நிலைக்கு வருகிறார்கள். அந்த அளவிற்கு இயேசுநாதர் இருக்கிறார். ஒரு சீடத்துவத்தின் மதிப்பை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இந்த பார்வைகள் இல்லாமல் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே இன்றைய நாட்களிலே அநேகர் இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஒருவேளை நம்மளே கூட இந்த குறைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம் என்றால் இந்த நாளிலே அதை உணர்ந்து அதிலிருந்து ஒரு மாற்றம் வருவது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த முதல் வசனத்தை படிக்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தூய மார்க்கு 10:43 உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். பெரியவர்களாக, முதன்மையானவர்களாக என்கிற பேச்சுக்கள் அல்ல, தொண்டர்களாகவே, பணியாளர்களாகவே என்கிறதை முன்னிறுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு இதை வெளிப்படுத்துகிறது. திருத்தூதர்களின் வாழ்வு இந்த சத்தியங்களை பிரதிபலிக்கிறது. அன்புக்குரியவர்களே, தளரா மனநிலையினை நாம் பெறுவோம். அது சீடத்துவத்தின் மதிப்பாயிருக்கிறது. துன்ப சூழலிலும் தளரா மனநிலையுடன் வாழ்ந்து காட்டுவது, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தளரா மனதுடன் இருந்து வாழ்ந்து காட்டுவது உண்மையான சீடத்துவத்தின் மதிப்பாக இருக்கிறது. பாடுகள் இருந்தாலும் தரமான பாட புத்தகமாய் இருப்பது சீடத்துவத்தின் மதிப்பாயிருக்கிறது. தாழ்மையோடு கூடிய சமத்துவ பார்வை செயல் சீடத்துவத்தின் மதிப்பாயிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்திலே இந்த வரையறைகளுக்குள் இருந்து செயல்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இதுதான் உண்மையான வாழ்வு. இந்த வாழ்வை பின்பற்றுவோம். தூய ஆவியர் கிறிஸ்துவில் நம் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை 374 பாடுவோம். கீர்த்தனை 374. என் சிலுவை எடுத்து என் இயேசுவே இச்சனம் பின்னே வாரேன்.
என் சிலுவை எடுத்து என் நிலமீதினில் எனக்காய் உயிர் விட்டு என் நிலமீதினில் எனக்காய் உயிர் விட்டு ரட்சகரே என உள்ளயாவும் விட்டு என் சிலுவை எடுத்து உலகம்மை விட்டிடினும் உம்தயையால் உம்மை நான் பின் செல்லுவேன். அலகை என் மேல் பாய்ந்து அதிகமாய் எதிர்த்தாலும் அலகை என் மேல் பாய்ந்து அதிகமாய் எதிர்த்தாலும் அஞ்சாமல் போர் செய்து அவனை மேற்கொண்டு நான் என் சிலுவை எடுத்து எந்தன் சுதந்திரத்தை இழக்கினும் சொந்தம் நீரே எனக்கு பந்து சனங்களும் பெற்று நேசரும் பந்து ஜனங்களும் பெற்று நேசரும் பகைத்து பழி பெண்ணன் பங்கு நீரல்லவோ என் சிலுவை எடுத்து பாடுகள் பட்டிடுவேன் உம்மோடு நான் பாரனுகம் சுமப்பேன். ஆடுகளுக்காக அரிய சிவன் தந்த ஆடுகளுக்காக அரிய சிவன் தந்த அன்பான மேய்ப்பரே ஆடுகளை மேய்ப்பேன் என் சிலுவை எடுத்து ஆசை மேற்கொள்ள விடேன் கெட்டலுக பாசம் அணுக விடேன். ஈசன் லோகத்திலென்றும் நேசமுடனே தங்கி ஈசன் லோகத்திலென்றும் நேசமுடனே தங்கி மாசுகளற உந்தன் தாசனாய் விளங்கிட என் சிலுவை எடுத்து என் இயேசுவே ஈச்சனும் பின்னே வாரேன் என் சிலுவை எடுத்து. ஜெபம் செய்வோம். தம்மை பின்பற்றி வாழ்கின்ற உண்மையான சீடர்களாக காணப்படுவதற்கு நல்ல ஆலோசனை தருகின்ற நல்ல பிதாவே, ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டிய அனைவரும் எத்தகைய தன்மையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற நேரங்களை ஆண்டவர் தருகின்றீர். ஆண்டவர் தம்முடைய மக்களாக அனைவரையும் தெரிந்தெடுத்து சீடத்துவ பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கர்த்தர் நடத்துகின்றீர். ஆகவே தம்மை விட்டு ஒருபோதும் அகன்று வாழாமல் தம்முடைய விருப்பப்படியே தங்களுடைய வாழ்வினை அமைத்து உண்மையான சீடர்களாக வாழ்க்கையினை அமைத்து அதற்குரிய பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தம்முடைய சமூகத்தில் வந்து
தம்மை தொழுது கொள்ளக்கூடாமல் காணப்படுகின்ற தடைகளெல்லாம் மாற்றப்படவும் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய ஆலயங்களிலே வந்து அனைவரும் தொழுது கொள்ளக்கூடிய நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ், அத்துடன் டெல்டா ப்ளஸ் என்கிற வைரஸ் இப்படியாக வர இருப்பதாகவும் இது மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய விதத்திலே அமையிருக்கின்றது என்கிற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தகைய வைரஸையும் அழித்து அதிலிருந்து விடுதலை தருந்து மக்களுக்கு ஒரு சுகமான மகிழ்ச்சியான வாழ்வினை தருவதற்கு ஆண்டவரால் முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்ற எங்கள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு இதற்கு தடையாக காணப்படுகின்ற எத்தகைய பாவத்தின் தன்மைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் தயவாக மன்னித்து ஒரு புதிய விடுதலையினை தந்து எல்லாரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்ற காலங்களை கர்த்தர் தந்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையில் பங்கேற்ற எல்லாரையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மையப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தம்முடைய சமாதானம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் அனைவரோடு நிறைவாக தங்கியிருக்கு. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. சங்கீதம் பாடுங்கள், மாந்தர் எல்லாருமே மகிழ்ந்து போற்றுங்கள். பிதா குமாரன் ஆவியாம் திரியேகருக்கு தந்தை, மகன், தூயாவியராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கடவுள் தம் திருமுகத்தை உங்களிடம் திருப்பி உங்களுக்கு அருள் வழங்குவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து இப்போதும் எப்போதும் உங்களுக்கு அமைதியை தந்து அனைவரையும் காத்து ஆசீர்வதிப்பாராக.